தன் மாமன் வந்து பிறந்து இறக்கும் வன்மையினார் வீண் இக்கு வேளை எரித்தான் மகன் மாமன் காணி. அவன் என்ன பதில் பாருங்க. இவங்க அப்பா பிறக்க மாட்டார், சாக மாட்டார் சிவபெருமான். ஆனால் மாமா பிறந்து செத்து போவான். அதனால் அவன் சொத்தை எவனும் எடுத்து போகக்கூடாது, நாமத்தை போட்டு அடையாளத்துக்கு உட்கார்ந்துருக்காருன்ட்டான். கேட்டீங்களா? காலமே இந்த கண்ணன் பாத்திரம் ஒன்று தான் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு. சுவைக்க, ரசிக்க, எல்லா விதத்திலையும் பார்க்க. உங்களை நிறைய படித்தவங்க இருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுக்குறவனானா? யாராவது சொல்லுங்களேன். பாண்டவர்ல மூத்தவன், அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆனான்? அவன் பிறந்தது சூரியனுக்கு. சூரியன்னா உலகத்து உயிரிலே கிடையாது. உலகத்து உயிர்களுக்கு பூரா வாழ வைக்கிறவன் சூரியன். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான், வாரி வழங்குறான். அவனுக்கு பிள்ளைய பிறந்தா அப்படி கொடுக்காம இருப்பான்? அவனுக்கு அண்ணன் யாரு? அண்ணன் சனீஸ்வரப்பான். அவனும் சூரியன். அவன் மூத்தவன், அவன் இளையவன். நம்ம ஜோதியங்கள்லாம் தப்பா சொல்லுவாங்க. சுக்கரதசன்னு சனி தான் அள்ளி கொடுப்பான், சுக்கரன் அழிச்சிருவான். எல்லாத்தையுமே தப்பா படிக்கிறான். பாருங்க, என்கிட்ட வந்து கோவப்படுறான். அண்ணாச்சி எங்களை திட்டுறீங்களே. எங்க திட்டல. அதான் என்னன்னா, உண்மை பேசுங்க. உண்மை பேசினா அண்ணாச்சி முரடரு, திட்டுறாரு. சுக்கரதசை கெடுத்துரும். சனி தான் அது பொங்கு சனிம்பாங்க நம்ம பெரியவங்க. தூக்கி குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்குறான் அவன். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியையும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து, நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாசம் பார்த்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை. அப்போ துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எங்க வேணா வருதுப்பா கூப்பிடுறாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனால் குழந்தை இல்லாமல் போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெருக தகுதி இல்லாமல் போயிடும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை வரமாட்டான். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்காதா? அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்தக்கப்புறம் பதறது, நான் கண்ணி, திருமணம் ஆகலை, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதில் பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன். ஆனால் அவன் ரொம்ப அவ காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் இல்லை போலுக்கு. கெட்டியெல்லாம் ஆற்றுல வச்சு விட்டான். ஆனால் அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒன்று அடையாளத்துக்கு வச்சிருக்கான். எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா அது மிதந்து வருது. ஒரு தேரோட்டி அவளை எடுத்துடலாம் குருச்சேத்திரத்தில். அவன் கொண்டு வளர்க்குறான். அவன் மனைவிக்கு குழந்தையில ரொம்ப பெரிய அன்பா வளர்க்குறாங்க. அந்த குழந்தை சகல விதமான தெய்வ அம்சமும் அவனை பார்த்தா இருக்கு. கவசம் இருக்கு, கொண்டன் இருக்கு, ரொம்ப தேஜஸா இருக்கான். ஆனால் நம்மளை மாதிரி கருப்பு தான் அவன். எனக்கு ஒரு பெருமை இல்லை, நான் கர்ணன்லாம் நம்மளை மாதிரி கருப்பாக இருந்திருக்கான் அப்படின்னு. வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது? வரிசையா ஒரு சாமிக்கு ஒரு குழந்தைய பெறான். அடுத்தால தர்மராஜனுக்கு தர்மன், அப்புறம் வாயுபுத்திரன் பீமன், அப்புறம் இந்திரனுக்கு மகன் அர்ஜுனன். வரிசையா ஒரு 5 குழந்தை. பாண்டு இருக்கிறான். பாண்டுவும் தொட்டா இறந்து போயிடுவான், இறந்தும் போயிடுவான். ஊர்ல திருதராஷ்டிரம் இருக்கான். அவங்க அம்மா, அந்த காலத்தையே பொம்பளை இப்படிலாம் இருந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவா. அந்த மனசுக்குள்ள தப்பு இருந்திருக்கு. அந்த மொதப்பையா குருடனா பிறந்துட்டான். அதனாலதான் அவன் ஆட்சிக்கு வர முடியல. அவன் ஊனமுற்றவனா இருக்கான்னு பாண்டு ஆட்சியில் வைக்காங்க. அதில்தான். ஆனால் அப்புறம் பாண்டு காட்டுக்கு போயிடறான். அங்கே ஆள முடியாது, பையங்களை வச்சு ஆண்டுக்கிடுங்கன்னு. ஆனால் அங்கே என்ன நடக்கு? பீஷ்மர் அவங்க ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த பாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதியா, எல்லாரையும் காப்பாற்ற பிறந்த பீஷ்மர் 8ஆம் நம்பர் 8ல் பிறந்தான். எல்லாத்தையும் சரி செய்ய வந்த பகவான் கண்ணன் 8. இந்த எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை பண்ண சகுனி 8வது பிறந்தான். மன்னிச்சுக்கிடுங்க, நானும் 8வது தான் பிறந்தேன். என்னோட கண்ணதாசன் 8வது தான் பிறந்தேன். அப்போ என்னாச்சுன்னா எல்லா 8ம் மோதுது. ஒருத்தன் பரமாத்மா,
பீஷ்மர்னு பேர் அவனுக்கு ஏன் வந்துன்னா, அவன் தேவவிரதன் ஒரு ஆள் தான். அவங்க அப்பா மன்னராக இருக்காரு குருட்சேத்திரத்தில். அவர் அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. தேவவிரதனுக்கு சந்தேகம் வருது. அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேலே சந்தேகம் வந்தால் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் எங்கள் டிரைவர் ஃபோட்டோ எடுக்கான், டிரைவர் தான் கேட்கணும். தேரோட்டிகிட்ட போய் கேட்குறான் தேவவிரதன், அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கான்னு. அவன் சொல்லிட்டான், அங்கே ஒரு மீனவர் குல மன்னன் இருக்கான், அவன் மகளை உங்கள் அப்பா விரும்புகிறாரு. இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போகிறான் தேவவிரதன். அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்வி கேட்குறான், நான் பொண்ணு கொடுத்துறேன், ஆனால் நாளைக்கு நீ தானே வாரிசா வருவே. அப்போ இவன் சொன்னான், நான் வாரிசா வரமாட்டேன்னு சொல்லிடுறேங்க, நீ கல்யாணம் பண்ணி எவனா பிறந்தா அவன் வாரிசாயிருவான்லாங்க, கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். அப்போ தான் வானத்திலிருந்து அசரீரி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர முடியல. ஆனால் அவன் அந்த குருட்சேத்திரத்தில் எவ்வளோ தவறு நடந்தாலும் காப்பாற்றணுங்கிற அந்த தந்தை கொடுத்த வாக்குறுதிக்கு வாழ்கிறவன். கண்ண பரமாத்மா வந்ததே இவன் எல்லாரையும் கொள்றதுக்கு தான் அவர் வந்தார். அவர் என்ன பண்றார், இந்த பஞ்சபூதங்களுக்கும் பிறந்த குழந்தைகளோடு தான் இருக்கிறார். நான் மறந்துடக்கூடாது, கடவுளுங்கனால அந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு, அந்த 5 பேரும் பஞ்சபூதத்துக்கு பிறந்தவன் தானே, அவங்களோட தொடர்பில் இருக்கிறார். கர்ணனுடைய வளர்ச்சி அவனுடைய அறிவாற்ற அந்த பிறப்பு, சூரியனுக்கு பிறந்த பார்த்தீங்களா, ஜொலிக்கிறான், எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேலே வருது. அப்போ யார் சிறந்த வீரர்கள்னு பார்க்கறதுக்கு இந்த அங்கே மன்னட்டப்புறம் அந்த காலத்தில் ஐயர்கள் தான் வந்திருக்கான். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியாருன்னு பூரா பிராமணாட், அவங்க தான் வில்லுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஒரு நாள் அங்கே எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில் கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறார், சும்மா அவருக்கு தன் திமிர ஒரு சண்டை எடுத்துடுறார். எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தால் கூட்டத்திலிருந்து வாங்குறார். கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கணும், மன்னருக்கு பிறந்த வேலை இருந்தால் தான் வரணும்னு சொன்னோம்ல, ஒன்றுமே சொல்லாமல் கூட்டத்தில் என் சீடன் அர்ஜுனனை வெல்லுகிறவனை வர சொல்லு. கர்ணன் எந்திரிச்சு போயிடும். கர்ணன் எந்திரிச்சு போனால் அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது, ஒரே கைதிட்டு ஆரவாரம். அப்புறம் அவனை வீழ்த்தணுமே, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே அவர் நீ யாருன்னு கேட்க. அவன் என்ன கேட்கான், ஒரு வீரன் வாண்டிங்க, நான் வீரன் வந்திருக்கேன். இல்லை நீ மன்னனுக்கு பிறந்தவனா, இவனுக்கு தெரியாதுல்ல, சூரியனுக்கு பிறந்தவனுக்கு தெரியுமா, உலகத்திலே மிகப்பெரிய மனுஷன் அவனுக்கு பிறந்தவன். ஆனால் அவனுக்கு கேள்வி கேட்க ஐயன்லாம் எங்கே பிறந்தானே தெரியாது, நாட்டு லட்சணம் அது அப்பமேந்தே. இவனே கேள்வி கேட்க, அவன் சொன்னான் அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, மனசு கலங்குது. என்னதான் துரியோதனை கெட்ட பயிலாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஓடி வர்றான். யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு வரிசை சொல்றான். யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வன்மை உற்றவருக்கும் நலன் நிறைந்த கண்ணியம் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஜாதி. அந்த மன்னர்கள்ட்ட என்ன கணக்குன்னு பாருங்க, அழகான பொம்பளைகளுக்கு ஜாதி பார்க்கக்கூடாது, ராஜா கூட்டு போயிடுவான்னு அர்த்தம். அயோக்கிய பேர் அது ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கும் போது இதான் பண்ணியிருக்கான். அப்புறம் சொல்றான், நிறைய கொடுத்து வாழ்னான் பாரு அவனுக்கும், இவனுக்கு எப்படி ஜாதி பார்க்குறீங்க, ஒரு பெரிய வீரன்னுங்கிறான் துரியோதனன். ரொம்ப அனாதரவா நிற்கிற ஒருத்தனை போய் ஒரு மன்னன் பையன் ஆதரிச்சான்னா அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா, யாருக்கும் வர்ற பலவீனம் தானே. நீங்கள் என்ன சொல்றீங்க, இவன் என்ன பண்ணிடுறான், பிரியமாயிடுறான் அவன் துரியோதனத்தை. துரியோதனன் என்ன பண்றான், இவனை உடனே அரசனாக்கினா தான் அந்த மரியாதை வரும். கேட்டாப்பன் தேர்தல் நடந்து 3 நாள் கழித்து தான் மந்திரியை தேர்ந்தெடுக்க முடியுது நம்ம நாட்டில் வச்சோம். அவன் அந்த இடத்துல சேர்த்துறான், நீ அங்க நாட்டு அரசாங்க. அதில் சிறப்பு என்ன தெரியுமா, அரசன்னு சொன்னா மன்னன் சொன்னா போதும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கவர்னரை ஆட்சியில் வைக்கணும்னா ஜனாதிபதி தான் உத்தரவு பண்ணணும், இல்லைங்கய்யா. ஆனா இவனுக்கு என்ன சிறப்பாருங்க, ஒரு சித்தரசனா போறான்னா சக்கரவர்த்தியை முடிச்சு விட்டுறான் அவனுக்கு. துரியோதனை அங்க வாழ்றாங்க, ஆனா அவங்க நட்பு சிறந்தது. துரியோதனுக்கு அவனுக்கு உண்டான நட்பு இருக்க, அதுல பிழைய கிடையாது. துரியோதனை பாண்டவர்களுக்கு எதிரானவங்களே கர்ணன்ட்ட ரொம்ப அன்பானவன். அது ஒரு செய்தி சொல்லினேன், துரியோதனை ஒரு தட்டில் ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த முறை சாப்பிட மாட்டான், அது எச்சின்னு. தண்ணி எச்சியே தான் சாப்பிட மாட்டான். ஆனால் கர்ணன் சாப்பிட்டு இருக்க தட்டில் போட்டு எந்த எச்சி எடுத்து சாப்பிட்டான். அதில் 2 விஷயம் இருக்கு, அவனுக்கு ஒரு சூது இருக்கு, இவன் நமக்கு வேணும். 2 அவனை உண்மையான நண்பனா நம்ப வச்சு வாழ வைக்கணும்ல, அதை துரியோதனை பண்றான். இந்த நேரத்தில் பின்ன
சகுனின்னு ஒரு அருமையான ஆள், 8ஆம் நம்பர். சகுனி எப்படி, சகுனி மேலேயும் குற்றம் இல்லை. சிறு வயதில் இந்த ஜோசியர்கள் தான் பல காலத்தை நம்ம மாட்டியிருக்காங்க. ஒரு ஜோசியர் போய் துரியோதனிட்ட புரியுதா, அப்பாட்ட திருதராஷ்டிரன் சொல்றான், உங்க ஆட்சிக்கு பெரிய இடையூறு வரப்போகுது, உங்க மாமனார் வீட்டில் 100 பயில பிறந்திருக்கான்ல, அவங்களால இடையூறு வரப்போகுது, அதனால் அவங்கள ஊருக்குள்ளே வச்சுக்கிடாதான். திருதராஷ்டிரன் என்ன உத்தரப்பட்டாரு, மனைவி காந்தோரடி பிறந்த 100 பேரையும் கொண்டு பாதாளச்சரில் அடைச்சாச்சு. 100 பேருக்கு சாப்பாடுனா ஒரு உருண்டை சோறு. அப்போ சகுனி அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த சோத்தப்புறம் ஒன்றா திரட்டி 8வது பிறந்த சகுனிக்கு மட்டும் அதை கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒவ்வொருத்தனா செத்துறோம் சாப்பாடு இல்லாமல், நீ கடைசியில் நான் இறந்ததுக்கப்புறம் என் முதுகு தண்டுபடம் இருக்குல்ல, அதில் 2 இது தெளிச்சுக்கோ பகடை, அதை வச்சு இந்த துரியோதன கூட்டத்தை அழிச்சிருன்ட்டான். தாய் மாமன் இவனோட கொல்லத்தாங்க வந்திருக்கான், அது அவனுக்கு தெரியாது. துரியோதனை அவன் இந்த போரெல்லாம் இழுத்து விடுறதே துரியோதனை, அந்த குடும்பத்தை அழிக்கணும், நம்ம குடும்பத்தை அடிமைப்படுத்தி ஒரு யோசனால வந்தது புரியுதா. அப்போ என்ன நடக்குது, பாண்டவர்கள் நல்லா இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க வந்து காட்டிலேருந்து வர்றாங்க, வந்து எங்களுக்கு உண்டான ஆட்சி எங்களுக்கு கொடுங்க. ஆனால் அவங்க சிறப்பை பாருங்க, யாரும் அவங்க வந்து கேட்கல, கண்ண பரமாத்மா அனுப்புகிறாங்க, நீ போய் கேட்டுவா. அப்போ அந்த அந்த 5 பேர்லேயே கடைசி பையன் இருக்கான சகாதேவன், அவன் ரொம்ப அறிவானவன், வேத ஞானம் உடையவன், உலகத்தில் என்னென்னா நடக்க போனால் அவனுக்கு தெரியும். அப்போ அவன் பெருமாள்கிட்ட சொல்றான், சிந்தித்தபடி நீயும் சென்றாலன் இருந்தாலன், பிறந்து 100 மைந்தருக்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தானல் வழங்கினாலன், கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் அவிழ்த்தாலன், அந்தத்தில் முடியும் வரை அடியருக்கு. அவன் ஒரே வார்த்தையில் அடிச்சிடலாம். இவர் கேட்கார அவன்கிட்ட போய், எப்பா அந்த போர் வேணும்னு நான் சொல்லிட்டு வரணுமாங்காரு. தர்மன் போர் வேண்டாங்கிறான், பீமன் போர் வேணுங்கிறான். அர்ஜுனன் சொல்கிறான், போர் இருந்தால் தான் நான் கர்ணனை கொல்ல முடியுங்கிறான். நகுலம் போர் வேணுங்கிறான். சகாதேவன் மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கான். மாப்பிள்ளை போர் வேணுமா, அவன் வேணுங்க அவன் வேண்டாங்க, நீ என்ன சொல்கிறேன்னாரு. போரெலாம் வேண்டான்னு உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அந்த போரை நடத்துறதுக்கதே நீ தானே வந்திருக்க, ஏன்ட்ட வந்து கேட்க. அப்போ சொல்லு, என் மேலே சந்தேகம் தான் சொல்லுடா, என்ன பண்ணணுங்க. பாராள கண்ணன் நிகழ் பார்த்தனை முன் கொண்டு அணங்கர் காளார் குழல் கிளைந்து நின்னையும் என் காட்டு. அவன் என்ன கேட்குறான், நாட்டை ஆடுறதுக்கு கர்ணனை வச்சிடணும், அர்ஜுனனை கொண்டுடணும், திரௌபதியை முடிய வெட்டிடணும். அப்போ பகவான் எல்லாம் சிரிச்சே கேட்காரு. அப்புறம் ஒன்றை கட்டி போடணுங்க யார், கண்ணன்ட்ட. அவர் கேட்காரு, மற்றெல்லாம் செஞ்சிடடா, உங்கள் குடும்பத்தாட்கள் என்னடா இப்படி என்ன எப்படா மாப்பிள்ளை கட்டுவேன்னாரா. கடவுள என்ன எப்படி கட்டுவேன், அவனு ஒரு 10,000 வடிவத்தில் இருக்கிறார் கண்ண பரமாத்மா. இவன் சம்மணம் போட்டு கீழே உட்காந்தா ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிட்டே இருந்தான். இங்கே உள்ள வந்து மாட்டிக்கிட்டார் கடவுள், அவ்வளோ ஊரமாக இங்கே வந்துட்டு. அப்போ சொல்லாருடி, என்னடா மாப்பா அப்படி கெட்டி போட்டு என்ன பண்ணணுங்கார். பாரத போர் முடிகிற வரை நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்போ அவர் ஒரு ரசனை சொல்லியிருக்காரு அவன்கிட்ட, ஒரே ஒரு உதவி நீ எனக்கு செய்யணாரா, என்னை கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லிடாதேன்னாராம். நீ கட்டி போட நான் நம்பலை, கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லாதுன்னு. அப்போ தூது போறார். அங்கே இருக்கவன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவான முடிவில் இருக்கவன். இவர் முதல்ல ராஜ்யம் கேட்குறாரு, ஸ்டேட் கேட்குறாரு, அப்புறம் பஞ்சாயத்து போர்டு கேட்குறாரு, அப்புறம் வீடு கேட்காரு. இல்லைங்க, முடியவே முடியாது. பகவான் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அப்படி நடந்து வர்றாரு. கர்ணன் அவங்க கூட இருக்கான். கர்ணன் கிட்ட வரும்போது சொல்றாரு, நீ வந்து சூதபுத்தன்லடா, குந்தி மகன்றார். இவருக்கு அவன் தேவை, அவன் மனசை கலைச்சாத்தான அவன் யுத்தத்தில் சரியா இருக்க மாட்டான். நம்ம அம்மா தான் குந்தின்னு அவன் உடனே சொல்றான், நான் குந்திக்கு மகனாவே இருக்கட்டும், இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்து என்ன மன்னனாக்குனானே, அவனை விட்டு நான் வர முடியுமான்னு. நீ சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். கண்டால் விளவின் கனியூத்தும் களையால் நிறையின் கனமழைத்தும் குண்டால் மழையின் குலம் தடுத்தும் குலவும் செவ்வர் கோபாலா இன்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்புருகி எம்பியர்பால் சென்றால் என்னை நீ அறிய உலகம் என்ன பார்த்து சிரிக்கல. இப்போ நான் இவங்களை விட்டு போனான், நீ போயிட்டு வா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ சொன்னா பொய் இல்லை, நான் நிச்சயம் சூரியன் மகன் தான், குந்தி மகன் தான், மகிழ்ச்சியா இருக்கு, போயிட்டு வா. இவர் இங்க வந்து என்ன பண்றாருன்னா, குந்தி அம்மா கேட்குது, என்னடா மருமனை போயிட்டு வந்தியா, இல்லை அவனை ஒன்றும் தரம் ஊசி அளவு நிலம் கூட தரமாட்டேன்ட்டானுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அத்தை, போரில் கர்ணன் உயிரோடு வந்து அர்ஜுனனை கொண்டுருவான். அர்ஜுனனை கொண்டா அவன் மக்கமார் 5 பேருமே செத்து போயிடுவான். அது ஒன்று தான் எனக்கு தெரியலங்க.
அப்போ குந்தியம்மா கேட்கா, அவன் கர்ணனை எப்படின்னா என்னடா பண்ணுறதுன்னு. நான் ஒரு செய்தி கேட்பேன், உண்மை சொல்வியான்னு கேட்காரு. கடவுளுக்கு தெரியாமல் அது இருக்குமா? நீ கன்னியா இருக்கும்போது சூரியகுமாரனுக்கு ஒரு பிள்ளை பற்றிய நினைவு இருக்காங்க. அவ சொல்றா, இல்லை உங்கள் அப்பாவும் தாத்தாக்கே தெரியாது, உனக்கு எப்படி ராத்திரி? அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதுதானே நம்ம ஆட்கள் சொல்கிறான், கண்காணி இல்லை என்று கள்ளமல்ல சிவார், கண்காணி இல்லா இடமல்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தங்கும் நின்றாரே கண்காணி கண்டார் களவழிந்தார். திருமலர் சொல்லார், எல்லா இடத்துலையும் வந்து கண்காணிக்க கடவுள் இருக்கான், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு சொல்லான கூட ஒரு வேளை நம்பி நடக்க மாட்டேக்கானே. அவர் கேட்குறார், இல்லத்த உண்மையாக சொல்லுங்க. ஆமான், அவன் தான் கர்ணன், அவன் மூத்த மகன். நீ முடிஞ்சால் அவனை போய் கூட்டுவான், ஏன்னா போர் வருது. கூட்டணியை கரெக்ட் பண்ணமுல்ல, கூட்டணியை கரெக்ட் பண்ணால் தான் பிழைக்க முடியும். எல்லாருமே கூட்டணி தானே வைக்கானுவா. அது பாரதத்திலே ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அவன் மகனை போய் கூப்பிடு. சரி கூப்பிட்டு வந்துடுறேன். எங்க வரலைன்னா, வரமாட்டான்னு இவருக்கு தெரியுங்களா, வரலைன்னா 2 வரங்கள். அர்ஜுனன் மேலே ஒரு தடவை அம்பு விட்டுக்கலாம், இன்னொரு அம்பு விடக்கூடாது. மற்ற 4 தம்பியும் கொல்லக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான். அவனுக்கு கொடுத்தே பழக்கம். அதாவது கர்ணன் சின்ன வயசில் தவழ்ந்து போகும்போது கந்தர்வர்கள் வானத்தில் வந்திருக்காங்க. குழந்தை பார்த்தீங்களா அழகாக இருக்கான்னு இப்படி கூட்டுக்காங்க, வாவான்னு மோதிரத்தை கழுத்தி போட்டோம் நான் கையில். 6 மாதம் குழந்தைகிட்ட. இப்போ எங்கள் குழந்தைகள் வழக்கம், வீட்டுக்கு போனால் சாப்பிட கூட சொல்ல மாட்டேக்கானுவோ, கேபிட்டி கூட. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த கேட்க, என்னென்னாச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இல்லைன்னா, அது ஒன்று தான் என்னால் போட முடியும். சில பேர் அதுலேயும் சொல்லலாம், இப்படி போட வேண்டாம்னாச்சு மொத்தமாக சாதமாக கிளறி போடுங்கானே. அவனை என்ன செய்ய, நான் முழுவதும் சாப்பாடு போடுவேன், ஒத்த சாதமாக கிளறி போட செலவு கம்மிங்க. நான் சொன்னேன், நான் நற்கதிக்கு போனவேன், வீட்டை விட்டு போங்கடா ஒன்று சொல்லித்தராங்க. அதை தூக்கி போட்டுவானோ மோதிரத்தை. அப்போ அவங்க வியந்து இருக்கிற பொழுது தான் சூரியதேவன் சொல்லியிருக்கான், அவன் என் பிள்ளை, அவன்கிட்ட என்ன வேணாலும் கிழங்க தருவான். ஒரு முறை இவன் மன்னன் ஆயிட்டான். மன்னன்னா அவன் சொத்து இல்லை. ஒரு ஐயர் அவர் குடும்பத்தில் பெரிய பெரிய யாகம் நடத்துகிறாரு. யாகத்துக்கு விறகு இல்லைன்னு வந்து கேட்டிருக்காரு. என்ன பண்ணிக்கான் தெரியுமா, அரண்மனையில் தூண் நிற்கும்லாம், மரத்தூணு, இதில் ஒரு 10 மரத்தூணை வெட்டி கொண்டு போய் எரிச்சுக்கொண்டு இருக்கோம். எங்கே கொடுக்க, நான் நேற்று சொன்னல, சில பேர் 8 அணாவை கைவிட்டு எடுத்து கடைசியில் பிச்சைக்காரன்ட்ட 4 நாள் கொடுக்கும். அவன் சொன்னான், 10 ரூபீஸ் குறைஞ்சி நாங்கள் வாங்குறதில்ல, நீ போய் பிச்சை எடுங்க. நான்லாம் கார்கிட்ட வந்தால் 20 ரூபா கொடுத்துறேன். 20 ரூபாய் வச்சாலே ஒரு டீ தான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே ஒன்றும். ஒரு முறை சென்னையில் என் பையன் சினிமாவில் இருக்கானா, அவன் நான் என் மனைவி புற்றுநோயில் சங்கடம், கடற்கரைக்கு டெய்லி கூப்பிட்டு போவோம். ஒருத்தன் வந்து எனக்கு பசிக்குன்னு நான் அவன்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தேன் சென்னையில். என் பெரிய பையன் சொன்னால் 50 ரூபாய்க்கெலாம் மெட்ராஸில் சாப்பிட முடியாது, நீ குடியான். அப்புறம் 200 ரூபா கொடுத்தான். என் மனைவி நைட்டு அழுதான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம பிள்ளைகளும் நம்மளை மாதிரியே இருக்கான். வளர்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சில பேர் எங்கள் சொந்த மாமனாருக்கே சோறு விட மாட்டேக்கானோ, வீட்டுக்குள்ளே வந்தா அவரே ஆள் வச்சு தடுத்தோம். ஆனால் திருநெல்வேலியில் விவரமாக இருப்பானோ, அண்ணாச்சிலாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவாளான்றோம். அப்புறம் நம்ம சாப்பிட்டா நம்ம நாய்க்கு சமானம். பட்டா எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்லாந்துமா. அது இன்னொன்று இந்த புயலோட சங்கடமாக, ரொம்ப அழகான பொண்டாட்டி கேட்டான்னு வைங்க, எவனையும் வீட்டுக்குள்ள விட மாட்டான். சித்தப்பா, தாத்தா கூட, தாத்தா எப்போ வந்த, சரி 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 நான் விலகி போயிட்டுருக்கேன், நீ 2 நாள் கழிச்சோம், 2 நாள் கழிச்சு அந்த போய் ஊர்லேயே இருக்க மாட்டான். புரியுதா? ஆனால் அவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு சின்ன சிக்கல். ஒரு ஐயருக்கு இவனால் ஒரு சங்கடம் வந்துடுது. அவர் அப்போ சாபம் கொடுக்குறாரு, நான் இப்படி ஒரு இடத்துக்கு போயின்னு தடை பண்ணிட்டேன், நீ யுத்த களத்தில் வைக்கும்போது தேர் சக்கரம் புதஞ்சிருங்கிறார். இப்போ அம்மா போய் நிற்கிறார். அவனுக்கு சொல்லி கண்ணை வர சொல்லிட்டு வந்தாலும் அவங்க அம்மா தாண்டா குந்தின்னு. அம்மா பார்த்தா அந்த தேடிட்டு இருக்கவனுக்கு எவ்வளோ பாசமாக இருக்கும். அப்போ அம்மா எங்கம்மா வந்தீங்கன்னு கேட்கான். வருகையின் முதலாய் இளைஞர் ஐவரும் நீ மலரடி அன்பினால் வழங்கி ஒரு கூட மக்குமா எல்லாரையும் நின்று வணங்குவானுங்க. குருராதிவருக்கும் குறிசலாய் வாழ்வது கூறுவதே கடனை. நீ தம்பிமார் 5ஓட வந்துரு, நீ தான் ஆட்சி நடத்தணும், அவங்களாம் உனக்கு அடிமையாக ஏவல் பண்ணுவாங்க. அவன் கேட்குறான், யாரென்றறியத்தகாத என்னை நீ என்ன இதுக்குமா விட்ட ஆத்துலங்க, பெற்ற நீர் மக அன்பிலாமையோ பெரும்பழி நாணியோ விடுத்தீர், அற்ற நாள் தொடங்கி இன்றடமும் என்னை ஆரிய துணை என நினைந்து கொட்டாம் சுத்தமா மகிடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றமும். என்ன அருமையா வில்லி எழுதுவார் தெரியுமா? அவன் சொன்னாமா, நீ என்னை சின்ன பிள்ளையிலே விட்டுட்ட, அது பழிக்கஞ்சியோ இல்லை குழந்தைய பிடிக்காம விட்டியோ எனக்கு தெரியாது, உன் நிலைமை தெரியாது. அன்னையிலேருந்து அவன் என்னை நண்பனாக கூட வச்சு வளர்க்குறாமா.
அதில் என்ன சொல்லலாம் பாருங்க, அவன் என்னை நடத்துகிற நடத்தையில் அவன் தம்பிமார் 99 பேரும் வேலை பார்க்க போகிறான், என்னையும் சக்கரவர்த்தி கும்பிட மாதிரி கும்பிடுவாங்க. அப்படி எனக்கு ஒரு தகனம் வச்சுருக்கான். கொற்றமா மகுடம் புனைந்து அவன் என்ன பண்ணானா, முதலையே முடி சூட்டிட்டானா. அதுக்கப்புறம் தான் அரசு கொடுத்தானா. முதல்ல முடி சூட்டினான் அவசரமாக, எனக்கு அரசு கொடுத்தான். அவனை விட்டுட்டு எப்படிமா வர முடியும்? நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டில் அந்த இருக்கவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த நாயை கொண்டு வீட்டில் விட்டு வந்துருமா, நம்மளை மதிக்கான்னு நினச்சிருப்போம். நம்ம போகும்போது டிரைவரை நினச்சிருப்பான், ஒரு நாயை வச்சு ஓட்டு போனேன்னு நினைப்பான். அதான் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன சொன்னான், கொற்றமா மகனம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உற்ற தம்பியரும் சுற்றமானவரும் என்னை பார்த்தா சக்கரவர்த்தி கும்பிட்ற மாதிரி என்னையும் கும்பிடுவாங்க. எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தான் அவனை விட்டுட்டு எப்படி வருவேங்க. அடுத்து ஒரு வருத்தத்தை சொல்லலாம். அறந்தறிய தகாத என்னை அரசுமாக்கி முடிச்சுட்டி பேரும் திரும்பும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தளித்தான். ஒரு அருமையான வார்த்தை சொல்லலாம். அவன்கிட்ட இருந்த செல்வங்கள்லேயே எதெல்லாம் நல்ல செல்வமோ அதெல்லாம் தேர்ந்து துரியோதனன் எனக்கு கொடுத்தான். பாரின்றறிய 100 வரைக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போரென்றால் அவர் நன்றி, நான் அவன்கிட்ட நன்றி சேம நான் வரமாட்டேன். அப்போ இவ திரும்ப கேட்குறான், அப்போ எனக்கு 2 வாரம் கொடு. என்னம்மா, அர்ஜுன மேலே உரமலை தான் அம்பு போடணும், அப்புறம் போடக்கூடாங்க மட்டும்தான் சிரிக்கான். அர்ஜுனன் கூட ஒரு பெரிய மேனக்கான், அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒருத்தன் மேலே ஒரு தடவை அம்பு போட்டான் சாகலைன்னா திரும்ப அம்பு போட்டான் நான் வீரம் வாங்க. அம்மாக்காக ஒத்துக்கல, என் வீரம் ஒரே அம்பில் அவனை கொண்டுருவேன். அப்புறம் இன்னொரு அம்பு எப்படி போடுவேம்மா? மற்ற தம்பி அவனை விட்டுருவேன், அவனுமே நான் கொல்லலை, நீ போயிட்டு வாங்க. என்னதான் தாய் இல்லையா, அவளுக்கு அழுக வருது, வந்துறேங்கிறான். பெருவரம் 2 பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் 2 2 சராசனங்களுக்கெல்லாம் தாயின் வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியன் வீழ்ந்த போது அவனிவர் அறிய மறுவரு முளைப்பால் எனக்கு அளித்த. என்ன ஏக்கம் பாருங்க. அவன் சொல்றான், அம்மா நீ கேட்ட வரம் 2 கொடுத்தேன், நான் எல்லாத்துமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டேன்ம்மா. ஆனால் நீ பெற்று விட்டுட்ட, அதனால என் வாண்ட்டை நான் கேட்கலாம் 2ன்னு நினைக்கிறேம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு மறந்து போய் என் தம்பிகள்கிட்ட நான் கூட பிறந்தவன்னு சொல்லிடாத. சொன்னால் அவனுக்கு இந்த பக்கம் வந்துடுவான், நியாயமாக இருக்காது. அப்புறம் இன்னொன்று மறைமுகமாக அவன் அம்மாவுக்கு சொல்கிறான், என்னை அர்ஜுனை கொண்டு போடுவாம்மா, வெறு அமரில் பார்த்தனால் அடியன் விழுந்த அந்த போரை பற்றியே சொல்லுவான், என்னை கொண்டுருவான். அப்போ மட்டும் நீ என்ன பண்ணணும்னா, என்னை மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு என் மகன் சொல்லி நீ அழணும்மா. அதுதான் நான் சாகும்போதாவது அனாதை இல்லாமல் சாவேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அந்த பேருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வரம் கொடுத்துட்டு கிளம்புறான். கண்ணனுக்கு வேற, அவருக்கு குழந்தை, அவருக்கு வந்து உலகத்தை அழிக்க வந்தவர் தானே, அவருக்கு எல்லாம் தெரியாதுல்ல. இவ போய் இப்படிலாம் சொன்னாப்பா, நம்ம அழுதுட்டேங்க. அப்போ சிரிக்கிறான் கண்ணன். என்னன்னு, அவன் சாக பிறந்திருக்கான். அது அந்த 6 ஜாவு 100 ஜாவு நம்ம சொல்றாங்கல்ல, இவனும் வேற இளவையா சொல்லிடுவான். அதெல்லாம் கிடையாது. இவன் 6 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான், 100 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான். அதுதான் கண்ணன் சொன்னது. அப்போ கண்ணன் அவனை போய் பேசி பார்க்குறாரு. அப்போ சொல்றான், இல்லை கண்ணா, அவனை மடந்தை மேகலை மணி உறவை ஏகாந்த இடந்தனி நான் அயந்திருப்ப எடுக்குவான். என்ன சொன்னான், சக்கரவர்த்தி போய் தான் சதனகாமனை மாடி முடியும் பொண்டாட்டியோட பானுமதியோட துரியோதனை. ஆனால் அந்த அறைக்குள்ள சக்கரவர்த்தி போனாலே முன்னக்கூட்டி அனுமதி கேட்டுனா அதுக்குள்ளே போக முடியும் ராணிகிட்ட. அங்கே நான் எப்போ வேணாலும் போவேன், சதனகம் ஆடுவேன் பானுமதியோட. தங்கச்சி தான் கூட அண்ணனுக்கு கூடுவா. ஒரு நாள் என்ன சூதாட்டத்திலே பார்த்தீங்களா, சும்மா சீட்டு விளையாட்டு ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட் வச்சு சூது விளையாடுவான். அவனுடைய ஒருத்தர் சண்டை வந்துடும். அது சூதாட்டம் தானே, சதனங்க ஆடிட்டு இருக்கான். இவன் துரியோதனை இவன் உள்ள இருக்கனால சொல்லாமல் வர்றான். இவன் என்ன பண்றா, சக்கரவர்த்தி வர்றாருன்னு எந்திரிக்கா. சதுரங்கத்தில் சிக்கலான கட்டம். இவ ஓடுறா போலன்னு எட்டி பிடிக்கான், மேகலையில் கைப்பற்றி முத்து பூரா செதறிது. மற்ற மன்னன்னா அங்கேயே அவனை வெட்டி கூறு போட்டுருவான். இந்த துரியோதனுடைய நட்பை பாருங்க. இவன்கிட்ட வந்து கேட்கான், எடுக்கவா கோர்க்கவாங்கிறான் முத்தை. இது எல்லாரும் ரொம்ப நாள் ஏதோ சொன்னா அர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் தான் மாமல்ல சொன்னேன், இந்த எடுக்கவோ கோர்க்கோக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமான்னு. அப்போ அவன் நடராஜன் கூட்டத்தில் இருந்தார். நீ ஏதோ புதுசாக சொல்ல போற சொல்ல அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னான், கர்ணா இதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வந்தால் என் உடம்பு பூரா நடுங்கும் அப்படின்னு நினைக்காதடா. இதை எடுத்து கோர்க்கிற நிதானத்தில் இருக்கண்டா, எனக்கு கோபமே வரலன்னு அந்த நண்பனுக்கு சொல்கிறான். இதை சொல்றாரு கண்ணட்ட. இவ்வளோ என் மேலே அன்பா இருந்தானே, அவனை விட்டு நான் இங்கே எப்படி வர முடியும்னு.
அது இன்னொரு செய்தியை கேளுங்க. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மருக்கும் கர்ணன் தான் பேரான் தெரியும். பீஷ்மர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு. அங்கே எல்லாரும் போய் வணங்கிட்டு வராங்க. கர்ணன் போகும்போது மட்டும் அவர் அந்த கிழமை சாக நேரத்தில் குந்தி மைந்தனே வாங்க இவன் அழுறான். தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லலையே, சொல்ல முடியாத இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்டா. இந்த கூட்டணிக்கு நான் தலைவனாக வந்ததே பெரிய தப்பு. தப்பான கூட்டணியில் தலைவன் ஆயிட்டேன். வெளியே வர முடியாது, சாகத்தான் நான் முடியும். ஆனால் இப்போ நீயே வணங்க வந்திருக்க சொல்றேன்டா. நீ குந்தி மைந்தன், நீ துரியோதனுக்கு நண்பனுடைய சூரியன் பிள்ளடா நீங்கிற. இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா தாத்தா இந்த ஊர்லேயே பெரிய தாத்தா, அவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வரான். கண்ணன் என்ன பண்ணி வைக்கிறாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றான், தானா வீரம் பேசான், வரட்டும் அவன் நான் எப்படி பண்ணேன்னு. மாப்பிள்ளைங்க வா, நீ அவனை கொன்றுவேன்னு நான் ஊருக்கு போறேன்ட்டு. இவர் இருந்தால் தான் கொல்ல முடியும். நீயே கொண்டுக்கிடுவா, சரி நான் போயிட்டு வரேன், எங்க நாட்டுக்கு போறேன். அப்புறம் தான் குந்தியம்மா தலையிடு, இல்லப்பா மாமா இருக்கட்டும். போற நடக்கு. கர்ணனை ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. அவன் தான் ஒரு அம்பு போட உரிமை வாங்கிட்டான்ல அம்மாட்ட. இந்த ஒரு அடம்ப போட்டுறான்ல, அதுதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அமுக்கமுக்குனாரு தலைப்பை. அதான் தலைக்கு தலைப்பாயிட்டு போயிட்டு இந்த நம்ம ஒரு வசனம் சொல்றோமே, அது அதில் வந்தது. அப்புறம் அந்த ஐயன் சொன்னான்னு சொன்னால அதில் அந்த சக்கரம் புகஞ்சிக்கிது. அர்ஜுனன் நேர்மையா இருக்கான், அம்பு போடுங்கிறார் பகவான். இல்லை அவன் ஆயுதம் இல்லாமல் இருக்கானேன்னு. உன் மகனை ஆயுதம் இல்லாமல் தானே எல்லாரும் கொண்டானுங்க. ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அபிமன்யு 8 பேரும் சுத்தின்னு கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், இவர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாம எல்லாரும் சுத்தின்னு தானே உன் பிள்ளைய கொண்டாங்க. அது நியாயமா? அப்போ இன்னைக்கு உன் பிள்ளையும் உங்க அம்மா அப்பாவும் காப்பதான் அவனை அப்புறம் தான் அம்பு போடணும். ஆனால் அவன் செத்து போக மாட்டான். அது சினிமாவில் நல்லா காமிச்சிருப்பார் ஏபி நாகராஜன். தர்ம தேவதையை அழுற மாதிரி. அவன் செய்த புண்ணியங்களை அவனை காப்பாற்று. உங்கள்கிட்டையும் சொல்லணும், புண்ணியம்னு செய்யாதீங்க, கொடுக்கறது இயல்பா இருக்கு. கேட்டீங்களா? சில பேர் வேப்ப மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்ன பத்மாரு, அதில் என்ன நன்மை விளைய போகுது? ஊரில் தான் ஏழை பிள்ளை கல்யாணம் பண்ணி உதவு. அவனுக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, சரி ஐயர் கொடுத்த சாபம் பலிச்சிட்டு அவன் மனசுக்குள்ள கர்ணன் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் நம்ம தம்பி வீரன், நேர்மை ஏற்றி என் மேலே அம்பைய மாட்டான். ஆனால் மேலே உட்கார்ந்துருக்கவர் எல்லா நேர்மையும் கொலோஸ் பண்ணுறவர் தானே நம்ம கடவுள். அவர் பண்ண பாரதம் பூரா அவர் பண்ண பொய்களும் துரோகமும் திருட்டுத்தனமும் தானே. ஓடு மாப்பிள்ளைங்க மழை அம்பை போடுறான், அவன் சாக மாட்டான். அப்போ இவன் கேட்குறான், இவ்வளோ அம்பு போட்டேன் மாமான்னு. அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் நானும் சேர்ந்தாலும் அவனை கொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் பாருன்ட்டு இவர் போகிறார். போனால் அவன் அந்த மயங்கி கிடக்கான் மேலே. சிவாஜி நல்லா நடிப்பார் அந்த படத்தில். அதுலேயும் என்டி ராமனே நினச்சி தானே ஆந்திராபுரம் ஓட்டு போட்டானு. அவனை எம்ஜிஆரையாவது மனுஷன் நினச்சி ஓட்டு போட்டான், அவனை கடவுளே நினச்சானுங்க. அவன் வீட்டு முன்னால் தேவுடுன்னு கும்பிட்டு நிற்பானுங்க. கேட்டீங்களா? போய் கேட்குறான். அவனுக்கு இவர் வேதப்பட்டார்னு நினச்சிட்டு கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் அவர் ரொம்ப மனத்தை சொல்கிறது சங்கடம். அந்த கர்ணன் சொல்கிறான், என்கிட்ட இல்லாதது எதையும் கேட்டுறாதேங்க. கொடுக்க முடியாமல் போயிருண்டா, எனக்கு இருக்கிறத கேள்வி. இவர் கேட்காரு, நீ செய்த புண்ணியம் அனைத்து எனக்கு அதில் ஓய்வில்லாது செய் புண்ணியம். அது என்னன்னா, புண்ணியம் பூரா செஞ்சிருக்கேல்ல, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு தந்தா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் சேர்த்து கொடுத்துரு. உனக்கு புண்ணியம் இருக்கப்படாது. வாங்கிட்டாரு. அப்புறம் அவன் கர்ணனுக்கு தெரியுது, அவன் கொடுத்த உடனே இவருக்கு கடவுளுக்கு என்ன மனசுக்குள்ள சங்கடம் வந்துட்டு, நம்ம தானே இவனை இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டோம். அப்போ அவன் கேட்குறான், என்னை தனி ஒரு ஆளாவிட்டு நீ தானே மாமா இவ்வளவு பண்ண, ஆனால் இப்பவும் நான் தெளிவாக தானே இருக்கேன். அப்போ இவர் கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும் மாப்பிள்ள உன் வாழ்க்கையில் சொல்லேன் அப்படின்னு. இன்னும் உற்பவம் இன்னும் எனக்கு பிறப்பு இருந்ததுன்னா 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம். நான் எத்தனை தான் எனக்கு பிறப்பு இருக்குன்னு வை மாமா, நீயே எனக்கு கொல்றேன்னா எனக்கு பிறப்பு கிடையாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் ஏழை இளைவர்கள் வந்தால் நான் அள்ளி கொடுக்குற வள்ளலாவே என்னை வச்சிருங்க. கடவுளுக்கே சங்கடம் வருது. அது வரை அவனை யாருன்னே சொல்ல வருது. அப்போ மட்டும் சொல்லார் மைத்துணனுங்காரு. நான் இவ்வளோ பெரிய ஆளான அப்புறம் எங்கள் எத்தனை பேர் என்ன சொந்தக்காரங்க.
பத்மகுமார் நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு அளவுக்கு வர நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லலாம், யாரோ சொல்லலாம், என்னாச்சு உங்கள் மாமா உங்கள் மருமனை நேற்று பார்த்தேனேங்க, யாருன்னே தெரியாது, அந்த ஊரில் சொந்தக்காரனே கிடையாது, அங்கே எவனோ ஒரு நான் நெல்லைக்கான மருமன்னு சொல்லிட்டுருக்கான். அது மாதிரி இவனுடைய அந்த வள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை எப்படி சாகிற பொழுது கூட இன்னும் 7 ஜென்மத்துக்கு கொடுக்கணும்னு கேட்குறான்னு மைத்துனன் உரைத்து வாய்மொழி கேட்டு மணமலர் உகந்தவனை கைத்தல மறலார் மார்பல தருவி கண்மலர் கருணை. அவர் என்ன பண்ணானா, இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீரை விட்டு அவனை அபிஷேகம் பண்ணான். பெருமானே எப்படி அப்படி கேட்க முடியுது உனக்கு? அவன் என்ன கேட்கிறான் திரும்பவும், அவன் சொல்றான், வான் பெற்ற நதி கமழ்தால் வணங்க பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன், தேன் பெற்ற துளா இலங்கள் களபமாறும் திருப்பயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன் பெற்ற பகழியினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் உரைக்கப்பட்டேன், யான் பெற்ற பெருந்தேவ பேர். அவன் ஒரு கேள்வி கேட்கான், இங்க வா, நீயே என்கிட்ட கையேந்து நிற்கனா நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ தான் எல்லாரையும் வளர்க்குற, எல்லாருக்கும் நான் கொடுக்குற கடவுளே, ஆனால் நீ என்கிட்ட கையேந்திட்டிய, அப்போ நான் எவ்வளோ தவம் செஞ்சிருந்தா நீ வந்து என்கிட்ட கையேந்துவேங்கிறான் கர்ணன். ஆனால் என்னன்னு சொன்னான், என்ன இருந்தாலும் என் தம்பி போட்ட அம்பு இருக்குல்ல, அதில் தான் எனக்கு ஆணவம்லாம் அகண்டது உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பந்தான் கண்ணன் சொல்றாரு, உனக்கு இந்த கொடை பண்பு மட்டும் இருக்கணும்னு நான் தரமாட்டேன், முக்தியும் பெருதி மூவரில். அவர் என்ன சொல்றாரு, நீ வெறும் பணம் கிணம் செல்வமெல்லாம் இருக்கணும், எல்லாரும் கொடுக்கணுங்கிற மாப்பிள்ள, அது மட்டும் இல்லை, நீ கேட்காத பண்ணி நான் தரேன்டா, உனக்கு முக்தியும் தர்றேங்க. நீங்க வேற யாரும் கடவுள் யாருக்கும் போய் தானா முக்தி கொடுத்த கிடையாது. கர்ணன் ஒரு ஆளுக்கு தான், சூரியகுமாரன் அவரை வச்சு அவர் கவச கொண்டாலத்தையும் எல்லாம் பிடிங்கிட்டார் அவன்கிட்ட. அவன் நிற்கிறான். 2 விஷயம்தான், நட்பு. அவனுடைய பாத்திரத்தில் சிறப்பு நட்பு. துரியோதனன் தன்னை ஒரு மனுஷனாகனா அவன் கூட எல்லா மந்திரி சபையிலும் மந்திரியா இருக்கான்னு உடனே மாறிடான். கூட சுப்பியாபுல மந்திரி சபையிலும் இருக்கான், ராமையாபுல மந்திரி சபையிலும் இருக்கான், சாகரோட மந்திரியா இருக்கான். அவன் எந்த கட்சியில் இருந்தான்னா அவன் அப்படி இல்லை பாருங்க. சூரியனுக்கு பிறந்தான் உறுதி, இங்கேருந்து அங்கங்க. தகப்பனே வந்து சொல்றான், கண்ணன் உன்னை அழிக்கிறதுக்குன்னு கவச கொண்டவன் கேட்பான், கொடுத்துடாதேன்னு. அவன் என்ன பதில் சொல்றான், வந்திருக்கிறது இந்திர தேவன் எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்டான்னா கொடுத்துருவேன். யாரு கொடுக்க, நீங்க பெத்த தாபனுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தாய்க்கும் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல மறுத்தேன், இறந்தா ஊர் ஆளணும். நான் எல்லா மேடைகளையும் சொன்னேன், நீ இறந்தேன்னா உங்க ஊரே ஆளணுண்டான். ஒருத்தன் செத்தான், ஊர் புறம் அழுதுட்டு. அதில் ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழுதான். என்னடான்னு, நேற்று வர நான் கொடுக்காம இருந்தேன்னாச்சு, நேற்று பார்க்க ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேன், செத்து போயிட்டாங்க. அவன் ஊர் வாரம் கடன் வாங்கிட்டு செத்துருக்கான், அதான் ஊரே எழுதிருக்கு. சுப்பியா மட்டும் தனியாக இருந்தான். என்ன நேற்று வர பணமே கொடுக்க மாட்டான் அவன் நம்பி, நேற்று 500 ரூபா வாங்கிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டான். அப்படி அழக்கூடாது. செத்தா அந்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். நான் பார்த்ததில் தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததில் இந்த மலையாளத்தில் வந்து அந்த நடிகருக்காரில் எம்ஜிஆர் அவர்லாம் அள்ளி கொடுத்துருவார். மாப்போச்சி சட்டப்பேரவைத் தலைவர் வயசானவர், சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகணும். இவர் போகாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கார். எம்ஜிஆர் என்னையா வீட்டுக்கு போகல ஐயான்னு. இல்லை தம்பி, வீடு போனால் வெப்பமாக இருக்குது, இந்த ஏசியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். எம்ஜிஆர் கூட்டு போய் தாரமில் வச்சுக்கிட்டார். ஒரு 5 மணி நேரம் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஏங்காரு. மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு. அது அவனுக்கு தான் உண்டு, அந்த ஆள்கிட்ட. நான் முதல்ல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன், பழகினப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பிள்ளைமார் 2 வாத்தியார்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழாசிரியருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். சம்பாத் அப்படின்னார். 2 பெட்டி வந்தது, 2 பெட்டியும் கையில் கொடுத்துட்டாரு. இந்த தமிழாத்தியால் 2 நினைக்கிறான் 1 லட்ச ரூபா இருக்கும், 50,000 ரூபா இருக்கும்னு. திறந்து பார்த்தா 2லயும் 20 லட்சம் ரூபா. எனக்கு என்ன பையன் வந்துட்டு, இவங்களே பசியாளி, 20 லட்சம் பார்த்தா அதிர்ச்சியில் செத்துக்கிட்டு போகக்கூடாது, பத்திரமா ஊரில் கொண்டு விட்டுருவோன்னு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து உயரகாரம்பூரில் கொண்டு விடுறேன். இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிற்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த அண்ணி சொல்லுது, நேற்றே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைன்னு எவன் முறையாமல் ஈதல் கொள்ளனுடையான்னு கேட்டேன். வள்ளுவர் சொல்வார், உன்கிட்ட வந்து இவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்கா, நீ எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா, வாழ்க்கையில் இனிமேல் அவன் யார்த்தையும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரர் என்னமோ எனக்கு தெரியல, அந்த ஆள்கிட்ட அந்த பண்பு